ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தள்ளி வைக்க கோரி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏ EV.K. இளங்கோவனின் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் நாட்களுக்கு இடையே பொங்கல் விடுமுறை வருவதால் மீதமுள்ள 3 நாட்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என கூறப்படுகிறது. எனவே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் தேதியையும் தள்ளி வைக்க வேண்டும் என்று சமூக நீதி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை நேற்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் அவர்கள் அறிவித்துள்ளார். அந்த கால அட்டவணையின்படி மனு தாக்கல் செய்வதற்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை. குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு குறைந்தபட்சம் 7 நாட்களிலிருந்து 10 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும். ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் அட்டவணையில் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதில் அரசு விடுமுறை நாட்கள் 5 நாட்கள் வருகிறது. 3 நாட்கள் மட்டும்தான் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலை உரிய கால அவகாசம் வழங்கி தேர்தலை அடுத்த மாதம் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.